அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த ரம்ஜான் மாதத்தில் 2வது பத்தை நாம் அடைந்து விட்டோம். இதுவரை நாம் செய்த தொழுகை, நமாஸ், தொழுகை, ஜிக்கிரு, தராவி தொழுகை அத்தனைக்கும் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த 2வது பத்தில் நாம் அதிகமாக நம்ம பாவங்களை நினைத்து நம்ம அல்லாவிடம் அழுது அதற்கான மன்னிப்பை நாம் கேட்கணும். அல்லாவிடம் நாம் மன்னிப்பு கேட்கணும்னா, நம்மளுக்கு யாராவது பாவம் செய்திருந்தால், யாராவது குற்றம் செய்திருந்தால், ஏதாவது ஒன்று மனதிற்கு கஷ்டம் கொடுத்திருந்தால் அதை நாம் மன்னிக்கணும். அப்படி நாம் மன்னித்தால் அல்லாஹு தாலா நம் பாவங்களை இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். நாம் கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, வானம் மட்டு வரை நம்மளுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா நாம் சொல்லும் ஒரு கலிமாவா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவால் அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஜன்னத்து சொர்க்கத்தையே கொடுப்பதாகவும் நமக்கு வாக்களித்திருக்கிறான். அதனால் நாம் அதிகமாக இந்த நேரத்தில் துவா செய்யணும். நாம் துவா செய்வதற்கு நாம் காலம் தாழ்த்தக்கூடாது. நாம் துவா செய்யணும்னா நாம் அல்லாவின் பொருத்தத்தை நாடி நாம் எதையும் செய்யணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்யணும். அல்லாஹ்வோட நம்மளுடைய எண்ணமெல்லாம் நமக்கு என்ன, நாம் சொர்க்கம் சேரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அதனால் தான் நாம் இத்தனை நாம் அல்லாஹ் சொல்லிய கட்டளைகளின்படியும் அல்லாஹ் சொன்ன வழிமுறைகளும் நம்முடைய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டிய சுன்னத் வழிமுறைகளையும் நாம் கடைப்பிடித்து இப்பொழுது நாம் பாவ மன்னிப்புக்காக நாம் கையேந்தி அல்லாவிடம் இருக்கிறோம். அதனால் நாம் எதை செய்தாலும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்யணும். அல்லாஹு தாலா நோன்பாளிகளின் துவாக்களை அவசியமாக ஏற்றுக்கொள்வான். வணக்கசாலிகளின் துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். வெறும் வணக்கசாலிகள் மட்டும் கிடையாது, நமாஸ், ஜிக்கிர், தொழுகை, ஜிக்கிர், நம்ம ஹஜ்ஜு, நோன்பு, எது சதகா, ஜக்காத்து இது மற்றும் செய்வதில் மட்டும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நம்முடைய உள்ளம் தூய்மையாக நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாவின் பொருத்தத்தை நாடி அல்லாவுடையதற்காக நம்ம நியத் வைத்து நம்ம செய்யணும். நாம் செய்கின்ற ஜக்காத்தாகட்டும் சதகாவாகட்டும் மற்றவர்கள் நம்மளை பாராட்டுவதற்காக நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு வணக்கம் தொழுகை செய்தாலும் நம்மளை பார்க்குறாங்களே, நம்ம நல்லபடியாக இத்தனை நஃபில் படித்தா எல்லாரும் நம்மளை இத்தனை குரான் படித்தா நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த நியத்தில் நம்ம படித்து கேட்கும் துவா நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நம்மளுடைய அல்லாஹ் தாலா நம்மளுடைய துவாக்களை ஏற்று நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சொர்க்க வாஜிபாக அல்லாஹ் தாலா நமக்கு கபூல் செய்யணும். அதனால் நாம் அழுதழுது நம்மளுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து அழுது இனிமேல் அந்த பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம் என்ற மன உறுதியுடன் நாம் துவா செய்யணும். அதே போல் அல்லாஹு தாலா கொடுத்த எல்லா ரிஸ்க்குகளாகட்டும், பணம் மட்டும் கிடையாது, இல்மிலிருந்து ஒரு இடம் நம்ம நல்லபடியாக பேச்சு கூட, ஒரு புன்சிரிப்பு கூட நம்மளுடைய அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நம்ம செய்யணும். அப்படி இருக்கும் மக்களுடைய துவாக்களை அல்லாஹு தாலா அவசியம் கபூல் செய்வான். அந்த நேரத்தில் கேட்கும் துவா அல்லாஹ்வால் நமக்கு கபூலாக்கப்படும். நம்மளுக்கு நல்லது நடக்கட்டும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரட்டும், அந்த எல்லாம் அல்லாவின் வழியாக தான் நமக்கு கிடைத்தது என்ற மன உறுதியுடன் நாம் பொறுமையை காத்து எல்லாவற்றுக்கும் அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்கூர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் நாம் கேட்கும் துவா அல்லாஹு தாலா அவசியம் கபூல் செய்வான். அதே மாதிரி அல்லாஹு தாலா நம்மளுடைய கண்மணி நாயகத்தை கடைசி நபியாகவும் நம்முடைய வேத புத்தகம்
குரானை வந்து கடைசி வேத புத்தகமாகவும் நமக்கு அருளி இருக்கிறான். இதற்கு பின்னால் நமக்கு வந்து எந்த வேத புத்தகமோ நபியோ வரப்போவதில்லை. அதனால் அதை வந்து இப்போது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் கடமை இருக்குது. அதில் உள்ள குரானில் உள்ள நம்மளுடைய அல்லாஹ் என்னென்ன பேசுகிறான், என்ன கட்டளையிடுகிறான், என்ன நமக்கு கூறியிருக்கிறான் என்பதை நாமும் அறிந்து மற்றவர்களுக்கும் நமக்கு அதை நம்ம வந்து எல்லாருக்கும் பரப்பணும். தபலிக் ஜமாத்காரங்கள்லாம் ஊர் ஊராக போய் எல்லாத்துக்கிட்டையும் தாவா எல்லாத்துக்கும் தாவா செய்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த தொழுகையை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தீனை பற்றியும் எத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு நாம் படித்த இல்மை வந்து நாம் 4 பேர்களுக்கு நாமளும் சொல்லணும். நம் குடும்பத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நம் மொஹல்லாக்காரங்களுக்கும் நம் இந்த ஊரில் உள்ள அனைவருக்குமே நம்மளுடைய ஒவ்வொரு இஸ்லாம் மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி நம்ம வந்து பரப்பும்பொழுது அப்படிப்பட்டவர்களுடைய துவாவை அல்லாஹு தாலா அவசியம் கபுல் செய்வான். அப்படிப்பட்டவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் உடனே அல்லாஹு தாலா கபுல் செய்வான் இன்ஷா அல்லா. நாம் பாவங்களை அல்லாவிடம் யா அல்லா மன்னித்து விடு அல்லா, யா அல்லா நாம் தெரியாமல் செய்துவிட்டோம், தெரிந்து செய்துவிட்டோம், யா அல்லா என்னை மன்னித்து விடு யா அல்லா. அல்லாஹு தாலா மிகவும் இரக்கமுள்ளவன். அவன் வந்து நம்மளுடைய துவாவை வந்து அவசியம் கபூல் செய்வான். அதுவும் நோம்பாளியாக இருந்து இந்த 2வது பத்தில் நாம் கேட்கும் பாவ மன்னிப்பு துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நமக்கு அல்லாஹு தாலா ஜன்னத் வாஜிபாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நாம் கேட்கும் இந்த துவா அல்லாஹு தாலாவால் மன்னிக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நமக்கு ஜன்னத் வாஜிபாக கிடைக்கும். ஜன்னத்தை நினைத்து பாருங்க, சுபஹான் அல்லாஹ், நினைத்து பார்க்கவே இன்பமாக இருக்குது. அந்த ஜன்னத்தில் வந்து எப்பொழுதுமே நாம் நிரந்தரமாக இருக்கும் இடம் அது. அந்த ஜன்னத்தில் நமக்கு மௌத்தே கிடையாது, வயோதிகம் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை நாம் பார்க்கும் தீதார் பார்க்கும் நசீம் நமக்கு கிடைக்கும். நமது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷிஃபாத் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நினைத்து பாருங்கள். நாம் அதிகமாக கேட்கும் இந்த பாவ மன்னிப்பு நம்மளுக்கு வந்து நரக நெருப்பிலிருந்து நம்மளை தூரமாக்கும். நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இந்த கடைசி பத்தில் லைலத்துல் கத்ர் நமக்கு அல்லாஹு தாலா கிடைக்க பெற்றால் அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு தாலா நம்மளை தூய்மையாக்கிடுவான். ஜன்னத்திலேயே நாம் நிரந்தரமாக இருக்கும்படி நமக்கு அல்லாஹு தாலா நசீப் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.